ஹரி ஓம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைய பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, மூலிகைகளை சாப நிவர்த்தி செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நமது பாரம்பரிய முறையில் நம்ம செய்து கொண்டுகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா அஞ்சனை செய்வதற்கு பார்த்திங்கன்னா மேக்சிமம் மூலிகையில் தான் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அந்த மூலிகைக்கு எப்படி சாப நிவர்த்தி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைய பதில் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மூலிகையை வளர்பிறையில் தயவு செய்து பயன்படுத்துங்க. வளர்பிறையில் அதாவது பார்த்திங்கன்னா வட திசையில் செல்லக்கூடிய வேரை பயன்படுத்தினால் வசீகரத்துக்கும் மோகனத்துக்கும் மிக உகந்ததாகும். சரிங்களா? அதாவது போல் பார்த்திங்க கெட்ட காரியங்கள் அதை தீய காரியத்துக்கு பயன்படுத்தினா தென் திசையில் உள்ள வேறே பயன்படுத்தலாம். சரிங்களா? அது வேறு பயன்படுத்தினா அந்த காரியமானது வெற்றியாகும். சரிங்களா? இதுபோல தான் இந்த மூலிகைகளே சாப நிவர்த்தி எப்படி செய்கிறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூலிகையை நம்ம பிடுங்க போனாலும் முறைப்படி அதன் கன்னி நூலால் காப்பு கட்டி தீபதூபம் கனி படையலிட்டு, சரிங்களா, உங்களால் முடிஞ்சுன்னா பொங்கல் வைக்கலாம், இல்லைனா தேங்காய் பழம் வைத்து படையலிட்டு தீபதூபம் காட்டி அதற்குண்டான வசிய மந்திரத்தை, அதாவது பார்த்திங்கன்னா சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் நெகக்கணு படாமல் பிடுங்கணும். சரிங்களா? இந்த மூலிகையை பிடுங்கி வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் உங்கள் பூஜை அறையில் வைங்க. சரிங்க? நல்ல காரியத்துக்குன்னா கண்டிப்பாக பூஜை அறையில் வைங்க. தீய காரியத்துக்கு இருந்தாலும் கொஞ்சம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பூஜை அறையில் எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலுமே பூஜை அறையில் 3 நாட்கள் வைத்து அதன் பிறகு நிழல் காய்ச்சலாக உலர்த்தி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சனமாக நீங்கள் பயன்படுத்தி பிரயோகம் செய்யலாம். சரிங்களா? இந்த மூலிகையை பார்த்திங்கன்னா முறைப்படி கண்டிப்பாக சாபம் போக்கி தான் பயன்படுத்தணும். அப்பனாகத்தான் எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு பயன் இருக்கும். இல்லை என்றால் இது செய்ததுக்குண்டான பயன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? அந்த மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அறிவோம் தெய்வம் இட்ட திருநாசாபம், தேவர்கள் இட்ட கருணாசாபம், சித்தர்கள் இட்ட சிவனாசாபம், முச்சாபமும் முறிய நசிமசி நசிமசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உன் உடல் பிரிந்த உயிர் உன் உடல் உள்ளே ஒட்டு சுவாக 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 அப்படின்னு இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு 3 முறை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையை நீங்கள் தாராளமாக பிடுங்கி அஞ்சனமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நமது முன்னோர்கள் சொல்லிய முறை. அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் அடைய வேண்டும்